அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இப்போ நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஆதார் கார்டு நோடல் ஆஃபீஸரோட ஆதார் நம்பரை அதில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலில் எப்படி நாம் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ஆதார் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அது தெரிகிற ஃபஸ்ட்டு ஒன் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டிடியூட் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் பாஸ்வேர்டு மறந்துருப்போம். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, அதை போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஸ்கூல் இன்ஸ்டியூட் ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா ஸ்கூலோட யூசர் ஐடி கேட்கும். அதை போட்டுட்டு நோடல் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற கேப்சாவை கரெக்டாக போட்டுக்கோங்க. கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரான்னு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி உங்களோட எந்த மொபைல் நம்பர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அதோட பாஸ்வேர்டு மொபைல் நம்பரில் வந்துடும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் உங்களுடைய லாகின் பேஜுக்கு போயிட்டு இன்ஸ்டிடியூட் நோடல் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணிவிட்டு அகாடமிக் இயரில் 21-22 செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் ஐடி, அதோட பாஸ்வேர்ட் போடணும். போட்டுட்டு அந்த கீழே இருக்கிறதையும் கரெக்டாக அடிச்சுடுங்க. லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், கீழே இருக்கிறத கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா, கிளியராக தெரில, கேப்சல் லெட்டரா இல்லை ஸ்மால் லெட்டரா தெரில அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுடைய ஸ்கூலுக்குள்ளே இது வந்துருச்சு. இதில் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும். பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய்க்கணும். நீங்கள் அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களோட நேம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா பேர் சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா பேரோட சேர்த்தி தான் இருக்கணும். எங்கெங்கே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, எந்த லெட்டர் கேப்ஸில் இருக்குது, இது எல்லாமே அது கிளியராக இருக்கணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேமை டைப் பண்ணால் மட்டும்தான் அது அப்டேட் ஆகும். ஸோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். மேலே அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா மேலே அதுவே காமிக்கும் யுவர் ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க, இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. உங்களுடைய ஆதார் நம்பர் அதில் அப்டேட் ஆகிருக்கும்.
அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வருங்க. அந்த நியூ பாஸ்வேர்டுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்து பாருங்கள், இதில் வந்து டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது போடக்கூடாது, டாட்டே போடக்கூடாது. அந்த 14 அப்படிங்கிறத முடிச்சிடணுங்க. 10 டிஜிட் தான் போடணும். அந்த டாட்டு அதுக்கு மேலே இருக்க நம்பரை போடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கிளியராக இருங்க. தேங்க்யூ.